லார்ட். யெஸ்ஸுல நாளைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த புனிதை வந்து மகிழ்ச்சியின் புனிதை என்று அழைக்கப்படுற ஒரு கார்மெல் மடத்து கன்னி. மகிழ்ச்சியாக இருந்து இறைவனை காண்பது எப்படி அப்படின்றத இளைஞர்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த ஒரு கன்னி. வாழ்க்கையில் வந்து இவங்க குழந்தையேசின் தெரேசம்மாளுடைய அந்த சுயசரிதை ஸ்டோரி ஆஃப் எ சோல், அதாவது ஒரு ஆன்மாவின் கதைன்ற புஸ்தகத்தை படித்து அதன் மூலம் இன்ஸ்பயர் ஆகி அதை ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய புனிதையாகவும் ஒரு கன்னியஸ்ரீயாகவும் மாறின ஒரு மிகப்பெரிய புனிதை இவங்க. இந்த புனிதையை வந்து யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கும். இவங்க பேர் வந்து மகிழ்ச்சியின் புனிதைன்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதை. யார் இவங்க? கண்டுபிடிங்க. கெஸ்குள்ள ரைஸ் லாட். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவங்கள பார்க்க சொல்லுங்கள். இதோட இன்டென்ஷன் என்னென்னா, நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ புனிதர்களின் வாழ்க்கை அந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். கிறிஸ்துவ வாழ்க்கையோ இல்லைன்னா புனிதர்களோட வாழ்க்கையோ கஷ்டமானது இல்லை. புனிதர்களும் நம்மளை மாதிரி ஒரு மனிதராக வாழ்ந்தவங்க, நம்மளை கூடவே வாழ்ந்தவங்க தான். ஆனால் அவங்களோட சிறு சிறு செயல்களால் அவங்க புனிதராக மாறியிருக்காங்க. அவங்களே மாறும்போது நம்மளால் மாற முடியாதான்றதுக்கு தான் இந்த முயற்சி. பிரைஸ் தி லார்ட்.